என்ன நோட்ஸ் கட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. முந்தானத்து கூட நான் போனேன், நல்ல விஷயமா போனேன். ஆனா அவங்க என்ன குறித்து வேதனைப்படுற மாதிரி என்ன பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிசாசுனுடைய வேலையே என்ன தெரியுமா? உங்களை சோர்வுக்குள்ள ஆக்கணும், உங்களை கவலைக்குள்ள ஆக்கணும், உங்க சந்தோஷத்தை கெடுக்கணும், உங்க சமாதானத்தை கெடுக்கணும். அதுதான் பிசாசின் வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில மனிதர்களை எழுப்பி பிசாசு என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி உங்களை சோர்வுக்குள்ளாகவும் கவலைக்குள்ளாகவும் ஆக்குவான். ஆனால் நீங்க அதை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது, சிந்தையில கொண்டு வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சோர்வுக்குள்ள ஆயிட்டீங்கன்னா, கவலைக்குள்ள ஆயிட்டீங்கன்னா, விசுவாசமும் டவுன் ஆயிரும். ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை என்ன ஆயிரும்? டவுன் ஆயிரும். ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவலையை கொண்டு வருவது யாரு? பிசாசு கொண்டு வரான். ஆனால் இங்க தேவையில்லாம கவலைப்படாதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்துல சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்த்தாள் பற்பல காரியத்தை குறித்து கவலைப்பட்டால், மரியாளோ எதை குறித்தும் கவலைப்படாமல் இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்தாள். ஆமென். இன்னொரு பகுதி கூட நம்ம வாசிக்க போறோம். சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 19 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 19ல 4ஆம் வசனம் பின்பகுதியிலிருந்து வாசிக்கிறேன். அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மனவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனை தொடங்கி ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இங்க சூரியனை குறித்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சூரியனுக்கு கர்த்தர் ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தாராம். அந்த சூரியன் என்ன பண்ணுது? ஒவ்வொரு நாளும் அதனுடைய வேலையை கரெக்டா செய்தான். அது எப்படி அதனுடைய வேலையை செய்கிறது என்று சொன்னால், அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்குதான். எப்படி இருக்குது? மணவரையிலிருந்து ஒரு மணவாளன் புறப்பட்டு வரானா அவர் எப்படி இருப்பாரு? மணவாளன் சந்தோஷமா இருப்பார். அப்படிதானே? புதுசா கல்யாணம் முடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்பதான் பீட்டர் தம்பி முகத்துல சரியான ஒரு கலை, ஒரு சந்தோஷம். ஏன் சொன்னா திருமணம் ரெடி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப மணவாளன் மணவரையிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது சந்தோஷத்தோட திரும்பி வருவான். அதை போல இந்த சூரியன் என்ன பண்ணதா? ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் அதனுடைய வேலையை செய்யும்படிக்கு மகிழ்ச்சியாய் அதனுடைய பாதையில் ஓடுகிறது. சூரியன் கூட என்ன பண்ணுது? சந்தோஷமா அதனுடைய வேலையை மகிழ்ச்சியாய் செய்கிறது. ஆனா நாம ஒவ்வொரு நாளும் காலையில எந்திக்கும் போது எப்படி எந்திக்கும்? சந்தோஷமா எந்திக்கிறோமா? இல்லது துக்கத்தோட ஐயோ இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படி எந்திக்கிறோமா? அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திருக்கும் போது, இந்த நாள் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், இந்த நாள் எனக்கு சந்தோஷத்தின் நாள், இந்த நாள் எனக்கு சமாதானத்தின் நாள், இந்த நாள் எனக்கு சுகத்தின் நாள், அதனால என் வேலையை நான் சந்தோஷமா செய்வேன்னு சொல்லி நம்ம சந்தோஷமாய் ஓட ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதத்துல பாஸ்டர் மூலமா கர்த்தர் பேசினார். உங்க சிந்தை தான் உங்களுக்கு எதிரி. உங்க சிந்தையை சரி பண்ணீங்கன்னா நீங்க சூப்பரா ஆயிருவீங்க. உங்க சிந்தையில தான் தேவையில்லாத குப்பைகள்லாம் என்ன செய்யுது? இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு, இந்த நாள் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் தான், இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும், இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், இன்னைக்கு வேலை நல்லா இருக்கும்.
அல்லேலூயா.